இந்த பிக் கேப் இருக்கிற இடத்துக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மார்க்கெட்டே போகிறீங்க அப்படின்னா ஆஸ் பர் த பிளான் போக முடியுதா? இந்த முல்லா ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முல்லா இந்த டாங்கி கூட்டிகிட்டு போவான், கழுதை கூட்டிகிட்டு போவான். இது கேள்விப்பட்டுருக்கலாம். போகும்போது ஒருத்தன் ஃப்ரெண்டு கேட்குறான், எங்கப்பா எங்கே போகிற அப்படிங்கிறான். அவன் எதுவுமே பேசலை. எப்போ எங்கே போகிறதுன்னு கேட்டேன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுபடியும் அடுத்த நாள் வரும்போது திரும்பி பார்க்குறான், எங்கப்பா போகிற, கழுதை கூட்டிகிட்டு. அவன் எதுவுமே பேசலை. இந்த மாதிரி டெய்லி போகும்போது வரும்போதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான், எங்கே போகிறேன்னு அவன் சொல்லலை. ஒரு நாள் கழுதை இல்லாமல் தனியாக வரான். அவனை பிடிச்சி, நீ என்ன பணம் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னு உனக்கு என்ன திமிரா? டெய்லி வந்து நீ எங்கே போகிற வர அப்படிங்கிறது உனக்கு கேட்டுட்டு இருக்கேன், நீ வந்து சொல்ல மாட்டியா? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? எப்போ கழுதையை கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே போகிறேன்னு தெரியாதா? கழுதையை நான் கூட்டிகிட்டு போகல, கழுதை தான் என்னை கூட்டிகிட்டு போகுது. என்ன சொல்கிறேன்? நான் வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுவேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்னு. அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்போ அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலான்னு பிளான் பண்ணுவேன், அது வேற எங்கேயோ வெளியூர் கூட்டு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அங்கே எங்கேயாவது வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுவேன்.